ஹாய் காய்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஹாய் காய்ஸ் சொல்லி vlog ஆரம்பிச்சலாம். ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு கம்பேக் மாதிரி இது இனிமேல் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோஸ் வரப்போகுது. இது வந்து ஒரு 3.0 அப்படின்னு வச்சுக்கலாம், நவீன்குமார் 3.0ன்னு வச்சுக்கலாம். நான் சொல்கிறது வந்து இந்த vlogக்கோ இல்லை நம்ம பண்ண போகிறேன் இன்றைக்கி ட்ரெயின் ஜேர்னிக்கோ கிடையாது. மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு இது வந்து ஒரு 3.0ன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்த நவீன் வந்து சிங்கிளாக சோலோவாக வந்து ட்ரிப்ஸு சுற்றுனது, ட்ரெயினில் சுற்றுனது, பஸ்ஸில் சுற்றுனது, ஊர் ஊராக சுற்றுனதுன்னு இருக்கும். பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் சேஞ்ச் ஓவர், லைஃபோடைய செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மேரீட் மேனாக இனிமேல் ட்ராவல் பண்ண போகிறது. இன்றைக்கி ஜேர்னியும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய மேரேஜ்க்கு அப்புறம் என்னோடய ஒய்ஃபோட ட்ராவல் பண்ணுற ஒரு ட்ரெயின் ஜேர்னியாக இது வந்து இருக்க போகுது. அண்ட் அதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிறது நம்ம சவுத் இந்தியாவுடைய, நம்ம தமிழ்நாடுடைய ஒரு மாசான வைகை எக்ஸ்பிரஸ். வைகை எக்ஸ்பிரஸில் தான் இன்றைக்கி ஜேர்னி அமைய போகுது. கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் ஸ்டேஷனுக்கு. இன்னொரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது நம்ம வைகை சென்னை எக்மோர் வந்து டிபார்ட் ஆகிறதுக்கு. ஸோ அதனால தான் வந்து இங்கேருந்து vlog ஆரம்பிக்கிறேன். யூஸ்வலாக நம்ம வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம், இல்லைனா ஃப்ரண்ட்டில் அந்த கோச்சை இன்ஜின்லேருந்து ஆரம்பிப்போம். பட் இங்கேருந்து தான் என்னுடைய கோச் D4லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ஜேர்னி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வைகை எக்ஸ்பிரஸில் என்னுடைய ஜேர்னி வந்து இது வந்து நம்ம vlog-ஆக போகிறது 4th டைம் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து அன்ரிசர்வ்டில் vlog போட்டிருந்தோம். பட் இந்த வாட்டி வந்து ரிசர்வ்டு தான். ஸோ வாங்க நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இனிமேல் பார்த்திங்கன்னா அந்த சேஞ்ச் ஓவர் ஒர்க்ஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்குது சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில். பட் வழக்கம் போல் எப்பயும் டிபார்ட் ஆகிற மாதிரி வைகை இன்றைக்கும் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 4லேருந்து டிபார்ட் ஆகுது. ஆக்சுவலி நம்ம கோச் மட்டும்தான் இன்றைக்கி வந்து பளிச்சு ப்ளூ கலரில் இருக்குது. மீதி எல்லா கோச்சஸும் வந்து ஆட் இருக்குது, ஆட் லைவரியோடு இருக்குது. அந்த ஃபைப்ரோ ஸ்விட்ச் ஆட் இருக்குது, அதனால் ரெட் கலரில் இருக்குது. அண்ட் நமக்கு கிடச்சிருக்கிறது ஒரு சூப்பர் கோச்சுங்க. இந்த பஸ் டைப் சீட்டிங்னு சொல்லுவாங்க. D4 அப்புறம் D3 கூட அந்த மாதிரி சீட்டிங் தான் இருக்குது. பஸ் டைப் ஆஃப் சீட்டிங் தான் இருக்குது. இந்த சைடு, இந்த பாத்ரூம் சைடு இருக்கக்கூடிய இந்த கிளாஸ் டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டை வந்து இப்போ தான் நான் வந்து பார்க்குறேன் சதர்ன் ரயில்வே கோச்சஸில். யூஸ்வலி இது மாதிரி வந்து நார்த் சைடு கோச்சஸில் தான் பார்ப்பேன். நம்மளுக்கு யூஸ்வலாக எப்படி இருக்கும்னா அதோ இந்த மாதிரி தான் இருக்கும். கிளாஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் இருக்கும். பட் இந்த கோச் மட்டும் என்னமோ ஒரு ரீமாடிஃபைட் கோச் அப்படின்னு நினைக்கிறேன். Zaggle Super Fast Express bound for Madurai from Chennai Egmore via Tiruchirappalli is scheduled to depart from platform number 4 at 1:15 p.m. ஷார்ப்பாக கிளம்பிட்டோங்க. கொஞ்சம் மட்டும்தான் கவர் பண்ணியிருப்பேன், ஜாஸ்தி வந்து டிபார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கவர் ஆகிருக்காது வீடியோவில். வீடியோ வந்து இன்றைக்கி கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்க போகுது. ஏன்னா நானுமே வந்து ஃபஸ்ட் டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு என்னமோ சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இது வரைக்கும் வந்து நான் ஆல்ரெடி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி சோலோவாக சிங்கிளாக ட்ராவல் பண்ணி வீடியோ எடுத்தாச்சு. பட் இப்போ வந்து கூட ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறதுனால அவங்களையும் பார்த்துக்கணும் இல்லையா. அவங்கள வந்து மிஸ் பண்ணிவிட்டு வர முடியாது. இந்த பக்கம் போகிறது அந்த பக்கம் போகிறதுன்னு சுற்றிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அவங்களையும் பார்த்துக்கணும், வீடியோவையும் ஒழுங்காக எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் பீரியடில் இருக்கிறதுனால வீடியோ கொஞ்சம் நம்ம ஸ்டைலில் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு தான் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி வண்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக நான் பார்த்துருக்கேன் வைகை எக்மோர்லேயே பயங்கரமாக ஃபில் ஆகிடும். எப்படியும் இப்போ காலியாக இருக்கிற சீட்ஸ் எல்லாம் தாம்பரத்தில் ஃபில் ஆகிடும். பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு நார்மல் வீக் டே தான். ஸ்கூல்ஸும் திறந்தாச்சு. அதனால் இந்த ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு இப்போ வந்து யூஸ்வல் ரெகுலர் சீசனுக்கு வந்திருக்கோம். லோகோ காட்ட முடியல. வழக்கமாக லோகோ ஷெட்டு, என்ன லோகோ ஷெட்டு ஃப்ளாப் 7 புல் பண்ணுதுன்னு காமிச்சிட்டு தான் ஆரம்பிப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து லேட்டாக வந்ததுனால அது காட்ட முடியல. பட் இங்கேருந்து தெரியுது WP7 தான். வைகைக்கு அதில் எந்த மாற்றமும் இருக்காது. யாருப்பா இவன்? கன்னியாகுமரி சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ். இவன் தான் கொஞ்ச நாளாக வந்து ஒரு பேச்சு பொருளாக ஓடிக்கிட்டு இருக்கான். நிறைய டிலேயில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வண்டி.
1:15 ட்ரெயின் நம்ம சென்னை எக்மோர்லேருந்து கிளம்புறதுனால நம்ம வந்து வீட்லேயும் சாப்பிட்டுட்டு வரல, அதே மாதிரி வெளியிலையும் எங்கேயும் சாப்பிடல. வீட்டிலேருந்து பேக் பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த சைடு சீட்டு தான் மேடமோட சீட்டு. ஆனால் அவங்க வந்து வீடியோவில் பேச மாட்டாங்க, வீடியோலையும் வரமாட்டாங்க அம்மா. சரி, இன்றைக்கி நம்ம வந்து லஞ்ச் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து பேக் பண்ணிட்டு வந்தது அம்மாவே செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் வந்து லஞ்சு, வெளியில் எங்கேயும் வாங்கலை. மேடம் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தான் வீட்டில், ஆனால் பேக் பண்ணி கொண்டு வர அளவுக்கு செய்ய ஆரம்பிக்கலை. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து நான் கொண்டு வந்தது. இது மார்னிங் செஞ்ச பன்னீர் கிரேவி, அதை அப்படியே பேக் பண்ணிட்டேன். அது போக வந்து பிரிஞ்சி ஏதோ செஞ்சாங்க எங்கள் அம்மா. இதுவும் மார்னிங் செஞ்ச சப்பாத்தி, அப்புறம் பிரிஞ்சி இருக்கும் உள்ள. வைகை எக்ஸ்பிரஸில் பேண்ட்ரி பற்றி நம்ம சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. எல்லா ஐட்டம்ஸும் ரெகுலராகவே சேல் பண்ணுவாங்க, ஓரளவுக்கு நல்லாவும் இருக்கும். பட் நம்ம வந்து வீட்டிலேருந்தே கொண்டு வந்தாச்சு. ஏசி லோக்கலுங்க. ஏசி லோக்கலுக்கு வந்து இது வந்து ஒரு ரெஸ்டிங் டைமு, அதனால தான் வந்து யார்டில் நின்றுட்டுருக்கு. க்ரௌடு நான் சொன்னேன்ல, தாம்பரத்தில் வந்து பேலன்ஸ் இருக்கிற அந்த எம்டி சீட்ஸ் எல்லாமே வந்து ஃபில் ஆகிடும். யூஸ்வலாக எல்லா ட்ரெயின்ஸ்க்கும் நடக்கிறது தான், எக்மோரில் கிளம்புற எல்லா ட்ரெயின்ஸ்க்கும். நம்ம கோச்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் போட் பண்ணுறாங்க. டிடிஆரை பார்த்தோன்னே ஞாபகம் வருது, இப்போ வந்து டிக்கெட் செக் பண்ணார். செக் பண்ணும்போது கம்பல்சரி ஐடி கார்டு கேட்குறாரு. ஒரு பிஎன்ஆருக்கு அட்லீஸ்ட் ஒருத்தராச்சு ஐடி கார்டு வச்சுருக்கணும். அதை வந்து ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுறாரு. வைகை எக்ஸ்பிரஸில் போகிறோம்னு சொன்ன நான் எதுக்காக போகிறோம், எங்கே போகிறோம், எந்த பிளேஸ், எந்த டெஸ்டினேஷன் இருக்க போகுது எதுவுமே வந்து நம்ம வந்து சொல்லலை. ஸோ நம்ம போக போகிறது பார்த்திங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து திண்டுக்கல் வரைக்கும் வைகையில் போக போகிறோம். மதுரை வரைக்கும் போல் திண்டுக்கல்லில் இறங்க போகிறோம். திண்டுக்கல்லேருந்து வழக்கமாக நம்ம வந்து திண்டுக்கல் இறங்கி தான் நம்ம ஊருக்கு போவோம். ஒய்ஃபோட ஊரும் பார்த்திங்கன்னா அங்கே இறங்கி போகிற மாதிரி தான், பெரியகுளம் பக்கம் போகணும். ஸோ பெரியகுளம் பக்கம் போகிறதுக்கு மத்தியானம் கிளம்புற ட்ரெயின்ஸ், சென்னையிலேருந்து கிளம்புற ட்ரெயின்ஸ்னு பார்த்திங்கன்னா இது பெஸ்ட்டாக இருக்கும். திண்டுக்கல்லில் இறங்கி அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு பிடிச்சி பெரியகுளம் போயிடுவோம். அண்ட் அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு டைமிங் இம்ப்ரூவ்மெண்ட் வைகை கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் 1:40க்கு தான் எக்மோரில் கிளம்பும், பட் இப்போ வந்து 1:15க்குலாம் கிளம்புது. ஸோ திண்டுக்கல் போகிற டைமிங்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாகவே போகுது. ஃபஸ்ட்டெல்லாம் 8 மணிக்கு தான் போகும், பட் இப்போ 7:15க்குலாம் திண்டுக்கல் போயிடும். அது டெஃபினெட்லி பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த 8 மணி டைமில் இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் வந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு போனால் பஸ்ஸஸ் வந்து ப்ராப்பராக கிடைக்காது அங்கே மற்ற ஊர்கள் போகிறதுக்கு. பட் இப்போ வந்து 7:15, 7:20க்குலாம் போயிடுறதுனால அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி மற்ற ஊர்கள் போகிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது.
2 மணி நேரம் 20 நிமிஷம் விழுப்புரம் சந்திப்பு நம்ம வைகை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜேர்னி சூப்பராக போயிட்டுருக்குங்க. நல்ல ஸ்பீடில் எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் சூப்பராக போயிட்டுருக்கு. முக்கியமாக அந்த 1.25 டைமிங் மாற்றினதுக்கான ரீசன் என்னென்னா வந்தே பாரத் கூட கிளாஷ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான். சென்னை எக்மோர்லேருந்து திருநெல்வேலி போகிற வந்தே பாரத்துக்கு கிளாஷ் ஆகும். அடிக்கடி பார்த்தீங்கன்னா வைகையை நிறுத்தி வச்சுட்டு வந்தே பாரத்துக்கு ஓவர்டேக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் டைமிங்கே மாற்றினாங்க. வைகையை வந்து ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடி போட்டதுனால எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய திருநெல்வேலி வந்தே பாரத்துக்கு நம்ம வந்து வெயிட் பண்ண தேவையில்லை, ஓவர்டேக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. நம்ம வைகையை வந்து மதுரை ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் பின்னாடியே வந்து வந்தே பாரத் வரும். அதுதான் வந்து மெயின் ரீசன் டைமிங் மாற்றினது, வைகைக்கான டைமிங் மாற்றினது. அது சூப்பராகவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேருக்கு. இன்னும் வெயில் குறைந்த பாடு இல்லை. சம்மர் சீசன் முடிஞ்சிருச்சு, மே மாதம் முடிஞ்சு இப்போ ஜூன் மிடில் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக தான் இருக்குது. நான் கூட ஃபஸ்ட்டு புக் பண்ணியிருந்தது சிசியில் தான் புக் பண்ணியிருந்தேன், அதாவது ஏசி சேர் காரில் தான் புக் பண்ணியிருந்தேன். போன வாரம் புக் பண்ணேன், வெயிட்டிங் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 32 இருந்துச்சு. இந்த வாரம் வரைக்கும் அது வந்து குறையவே இல்லை, ஒரு 5-6 தான் குறைஞ்சிது. அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக வந்து இது கன்ஃபார்ம் ஆகாதுன்னு. அதனால தான் நேற்று தக்கலில் புக் பண்ணேன். தக்கல்லையும் பார்த்தீங்கன்னா ஏசி கிடைக்கல, ஏசி ட்ரை பண்ண ஏசி கிடைக்கல. 2S அதாவது இந்த செகண்ட் சீட்டிங் நான் ஏசி மட்டும்தான் கிடச்சிது. இல்லாட்டி வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நான் கொடுத்தது ஏசி தான். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம வந்து ஒய்ஃப் வந்து அவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அதனால் வந்து கண்டிப்பாக ஏசியில் கூப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறது என்னோட எண்ணமாக இருந்துச்சு. பட் அதே சமயத்தில் டிக்கெட் கிடைக்காத காரணத்தினால தான் இப்போ வந்து நான் ஏசியில் போகிற மாதிரி இருக்குது. அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் கேட்போம். ஏன்னா இவ்வளோ நாள் என்னோட ஒப்பீனியன் என்ன, என்னோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறது வந்து நிறைய ட்ரெயின் பிளாக்ஸில் பார்த்துருக்கோம். பட் இப்போ புதுசாக வந்து ஒரு அடிஷனாக அவங்க வந்து ஆட் ஆகிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதும் இந்த வீடியோவோட கடைசியாக நான் வந்து அவங்களோட பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கான கனெக்டிங் பஸ் இங்கேருந்தே தெரியுது பாருங்கள். வைகை டைமிங்க்கு கரெக்டாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த டோர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேங் பாத் இடத்த இவ்வளோ ஃப்ரீயாக பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா சம்மர் டைம்லலாம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். வைகையில் ஃபுல்லாக இருக்கும், இங்கே ஃபுல்லாக இருக்கும், அங்கே ஃபுல்லாக இருப்பாங்க, அந்த சைடு ஃபுல்லாக இருப்பாங்க. க்ரௌடு பயங்கரமாக இருக்கும். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்கூல் லீவெல்லாம் முடிஞ்சிட்டதுனால நார்மலுக்கு வந்துருச்சு. எஸ்எம்விடி காரைக்கால் வண்டி வைகை எக்ஸ்பிரஸ்க்கு விருதாச்சலத்தில் ஒரு கனெக்ஷன் மாதிரி தான். பட் இன்றைக்கி வந்து வைகை கொஞ்சம் லேட்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா வைகை உள்ளே வந்த உடனே வெளில கிளம்பிட்டான். இல்லாட்டி கனெக்ஷனுக்கு கரெக்டாக இருக்கும்.
ஆன் டைம் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இன்றைக்கி வந்து வைகை சூப்பராக போய்கிட்டு இருக்கு. எந்த ஒரு சம்பவமும் இல்லை. வழக்கமாக நம்ம வந்து ஏதாச்சும் ட்ரெயின் ஜர்னிஸ் வந்தாலே ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்கும். ஒன்று டீலே இல்லை வந்து நிறுத்தி வச்சுருவாங்க எங்கேயாச்சும், அந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும். பட் இன்றைக்கி வந்து அப்படி எதுவுமே நடக்கலை. ஆன் டைமுக்கு வந்தாச்சு. இன்னொரு 1 hour நம்ம வந்து திண்டுக்கல் ஜங்ஷன் ரீச் பண்ணிடுவோம். சூப்பரான கனெக்டிவிட்டி வைகை எக்ஸ்பிரஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். அந்த சைடு நீங்கள் வந்து வத்தலக்குண்டு, பெரியகுளம், தேனி அங்கெல்லாம் போகணும்னா இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். நைட் ட்ரெயின் தான் யூஸ் பண்ணி அங்கெல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து டே டைம் ஆப்ஷனே வைகையை யூஸ் பண்ணிட்டா நம்ம ஒரு 10 மணிக்குள்ளே நம்ம வந்து தேனி வரைக்குமே கூட போயிடலாம். வைகைக்கு அந்த பக்கம் சென்னை விழுப்புரம்லேருந்து தான் டிமாண்டுன்னு பார்த்தேன். பட் திருச்சி வரைக்குமே டிமாண்ட் இருக்குங்க. திருச்சிராப்பள்ளிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு க்ரௌடு அந்த ரோடு பக்கம் நின்றுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இங்கேருந்து திண்டுக்கல், சோழவந்தான், மதுரை வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் இந்த ட்ரெயின் விட்டுட்டிங்கன்னா அடுத்த ஆப்ஷன் ஒன்று இருக்குது, பேசஞ்சர் ட்ரெயின். விழுப்புரம் டு திண்டுக்கல் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்னு ஒன்று ஓடும். பட் அது வந்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் கணக்கு தான். ஜல்பாய்குரி வண்டின்னு நினைக்கிறேன், அவனை தான் இருப்பான். சூப்பராக மறைச்சு போகிறேன். மழை பெய்யும் போல. திண்டுக்கல் ஜங்ஷன் என்ட்ரன்ஸ் வெளியில் வந்த உடனே சில நேரங்களில் பஸ் இருக்கும், எல்லா நேரமும் இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ பாருங்கள், முக்கியமாக வைகை எக்ஸ்பிரஸ் வந்திருக்கு. பட் அப்போ கூட பஸ்ஸு இல்லை. இப்போ அப்படி வந்தால் லோக்கல் பஸ்ஸாக தான் இருக்கும். இங்கேருந்து 10 ரூபா தான் சார்ஜ், பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். அப்படி இல்லைனா ஆட்டோ தான். தி நெக்ஸ்ட் டே. வணக்கம் மேடம், ஃபஸ்ட் டைம் நவீன் கூட ட்ராவல் பண்ணுறீங்க. ட்ரெயின் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. ஒரே வார்த்தையில் முடிச்சா எப்படி? டீட்டெயில்டாக சொல்லுங்கள். எப்போதுமே ஏசி கோச்சில் தான் போவீங்க, நான் ஏசி கோச் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நான் ஏசி இந்த டைம் நம்ம ஈவினிங் டைம் தானே போயிருந்தோம். ஆமாம், அதுவும் இல்லாமல் கிளைமேட் நல்லா இருந்தது. அதனால தெரியல, கூட்டமும் இல்லை. அதனால அவ்வளோ சீட்லாம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா? சீட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை தான். ஏன்? அது ஏன்னா ரொம்ப சின்ன சீட்டாக இருந்துச்சு. இப்போது நான் உட்காரும் போது எனக்கு உட்காரதுக்கு மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. அதுக்கு டேர்ன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வேளை ஓவர் வெயிட்டாக அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருந்தாங்கன்னா உட்காரதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஏசி கோச்சில் போயிட்டு நான் ஏசியில் வரவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஏசியில் வந்து கொஞ்சம் ப்ராடர் சீட்ஸாக இருக்கும். மற்றபடி டைமிங்கு ஸ்பீடெல்லாம் ஓகேவா?
அது எனக்கு தெரியல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். வைகை எக்ஸ்பிரஸில் இதுக்கு முன்னாடி போனது இல்லைல்ல? இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓவரால் எப்படி இருந்துச்சு? ஓவரால் நல்லா தான் இருந்தது. கரெக்டான டைமுக்கு கொண்டு வந்துட்டானா? அதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. என்னது? சீட் புக் பண்ணது அந்த டோருக்கு பின்னாடி செகண்ட் சீட்டா, லாஸ்ட் செகண்ட் ரோ. அப்படின்றபோது ரெஸ்ட் ரூம் அந்த டாய்லெட் ஸ்மெல் வந்துட்டே இருந்துச்சு. ஓகே ஓகே, இன்னும் ஓகே சொல்லுங்க. அதையெல்லாம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இத்தனை வருஷமாக ட்ராவல் பண்ணுவோம். நாங்கள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணாமே இருந்தோம். நீங்கள் ஏசியில் அது சொல்லலாங்க. அப்போ அதனால இன்ஃபெக்ஷன் தானே வரும். கரெக்டு தான். அதையெல்லாம் ரயில்வேஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஆமாம், சரி ஓகே, முடிச்சிடுவோமா? அப்போ பேண்ட்ரியில் எப்படி இருந்துச்சு? பேண்ட்ரி சாப்பாடு தான் நீங்கள் வாங்கி சாப்பிடவே இல்லையே? சாப்பிடல, பட் வந்துட்டே இருந்துச்சுல்ல? வந்துட்டே இருந்துச்சு, அதை நான் சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் என் மக்களுக்கு சொல்லிடுறேன். உங்கள் மக்களுக்கு வெல்கம் டு பெரியகுளம் சைடு மாப்பிள்ளையாக வந்து ஃபஸ்ட் டைம் என்னை வந்து வரவேற்குது பெரியகுளம். இது வந்து நான் மார்னிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் முடிஞ்சது. வைகை எக்ஸ்பிரஸில் ஸ்மூத்தான ஒரு ஜேர்னிங்க. ஏன்னா நான் வந்து இந்த 2Sல வரது அப்படிங்கிற போது ரொம்ப பயந்தேன், ஓவர் க்ரௌட் ஆகிடுமோ, ஏதாச்சும் ஒரு சம்பவங்கள் நடந்து விடுமோ, அதுவும் நம்ம வந்து ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது, ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் முடிஞ்சிச்சுன்னா வந்து பல்ப் ஆகிடும் அப்படிங்கிறதுனால நான் யோசிச்சிட்டே இருந்தேன். பட் இந்த ஜேர்னி வந்து ஸ்மூத்தாக முடிஞ்சுது. வைகை எக்ஸ்பிரஸ் என்றைக்கும் போல் இன்றைக்கும் வந்து சிறப்பாக இருந்துச்சு. அண்ட் நான் சொல்லியிருப்பேன் வீடியோவோட எண்டிங்கில், அங்கேருந்து பஸ்ஸு கிடச்சா பஸ்ஸு, இல்லை ஆட்டோவில் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டிங்கன்னா இந்த பெரியகுளம், தேனி, தேவதானப்பட்டி, வத்தலக்குண்டு போகிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எனி டைம் உங்களுக்கு வந்து பஸ்ஸஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து நிறைய ஃப்ரீக்வன்சி இருக்குது திண்டுக்கல்லேருந்து. ஸோ அங்கேருந்து கனெக்டிங்க்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வைகை எக்ஸ்பிரஸை டே டைம் கனெக்டிங் ஆப்ஷனாக யூஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் ஏன் கூட ட்ராவல் பண்ண என்னோடய ஒய்ஃபுடைய ஒப்பீனியனும் கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு சின்ன கிளிப்பிங்காக ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்களோட ஒப்பீனியன் அடுத்தடுத்து ஏதாச்சும் ட்ராவலில் என் கூட ஜாயின் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் அதை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ சூப்பராக இருந்த இந்த பயணத்தோட நம்மளுடைய ரெகுலர் விளாக்ஸ் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரீபர்த் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ஆரம்பிச்சிருக்கோம். பட் அடுத்தடுத்து சூப்பரான ட்ராவல் கண்டென்ட்ஸ் யோசிச்சு வச்சுருக்கேன். எல்லாம் வந்து சூப்பராக வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஒரு சூப்பரான ட்ரீட்டு காத்துட்ருக்கு. டடா.